நரசிம்மர். நரசிம்மர் மனித உடல், சிங்க முகம், ரெண்டும் சேர்ந்த திருவடிவம் தாங்க நரசிம்மர். நம்ம நரசிம்மர்கிட்ட போகும்போது நம்மளை சுற்றி உள்ள பிரச்சனைகளை அவரோட அந்த பார்வை, பராக்கிரம பார்வையில் தவிடு பொடியாக்கிடுறாரு. அவரோட அந்த அன்பான கருணை வாய்ந்த திருக்கரங்களாலையும் மனசாலையும் நம்மளை அரவணைக்கும் போது நம்மளோட எல்லா பிரச்சனையும் அந்த ஒரு நிமிஷத்தில் அவர் திருவடிக்கு போகும்போது அவர் அரவணைக்கிற அந்த அரவணைப்பில் நம்மளோட எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போயிடுங்க. அதை நீங்கள் அங்கே போய் நின்று மனசார கும்பிடும் போது உங்களுக்கு தெரியும். இவர் எப்படி காட்டுக்குள்ளே வந்தார், காட்டுக்குள்ளே இவர் ஏன் துணைவியாருடன் உட்கார்ந்தாரு அப்படிங்கிறத சொல்கிறேன், கேளுங்க. ஸ்ரீ காட்டழகிய சிங்கப்பெருமாள், அவரை பற்றி நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த இடம் ஒரு காலத்தில் வனப்பகுதியாக இருந்திருக்கு. அதாவது ஒரு காடு. அந்த காடு இயற்கை சூழ்ந்து எவ்வளோ அழகானதுன்னா, தெற்கே காவிரி ஆறு எல்லையாகவும் வடக்கே கொள்ளிடமாறு எல்லையாகவும் கொண்டு ஒரு இயற்கையான அழகான இயற்கை சூழ்ந்த ஒரு வனப்பகுதியாக இருந்திருக்கு. இவ்வளோ ஒரு அழகான வனப்பகுதியில் ரிஷிகளும் முனிகளும் அவங்களோட குடும்பம் எல்லாரும் வசித்து வராங்க. நம்மளுக்கே நேச்சர் பிடிக்கும்போது, இவ்வளோ அழகான இயற்கையை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது, இயற்கையோடவே ஒன்றி வாழ்கிற விலங்குகள் இல்லாமல் இருக்குமா? எல்லா விலங்குகளும் அங்கே இருக்குது. யானை கூட்டங்கள், அந்த மாதிரி யானை கூட்டங்கள் தான் ரொம்ப நிறையா இருந்திருக்கு. இந்த மக்கள் வாழ்ந்து வரும்போது இந்த யானை கூட்டம்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அப்பப்போ வந்துட்டு போயிருக்கு. அந்த தொல்லை, இந்த விலங்குகளோட தொல்லை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் நிற்கிறோம்? ஆண்டவன்கிட்ட தான். அதே மாதிரி அவங்களும் சுவாமியோட திருவடியை நோக்கி தவம் இருக்கிறாங்க. ஆண்டவா எங்களை காப்பாத்துன்னு, ஆண்டவா காப்பாத்துன்னு கேட்ட உடனே சுவாமிக்கு தெரியாமல் இருக்குமா என்ன பிரச்சனைன்னு? வராரு. விலங்குகளை விரட்டுவதற்காக காட்டின் ராஜா சிங்க முகமாகவும், என் மக்களை என்னை பார்த்து பயந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அரவணைக்கிறதுக்காக அந்த கருணை உள்ளம் கொண்ட ஆண்டவா சிங்கப்பெருமானே, சிங்கப்பெருமாளாக சொல்லும் போதே எவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த திரு வடிவத்தோட அவர் ரிஷிகளையும் அந்த மக்களையும் காப்பாற்றி, இனிமே பிரச்சனை இல்லை, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட கருணை மலையில் நனைஞ்ச மக்கள் ரிஷிகளும், சுவாமி நீங்கள் இங்கேயே இருக்கணும், இங்கே இருந்து இந்த காட்டை அழகாக்கி எங்களோட நீங்களும் இருக்கணும், உங்களை நாங்கள் டெய்லி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம போய் நம்ம அம்மாவை கொஞ்சினோம்னா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அந்த மாதிரி தாங்க நம்ம தெய்வமும். நம்ம போய் அவங்கெல்லாம் கேட்ட உடனே அவர்னால் மறுக்க முடியல. சரி அப்படின்னு சொல்லி தன்னோட துணைவியார் லக்ஷ்மி தேவியையும் அவர் தம் மடியில் வச்சு அங்கே ஒரு பெரிய அந்த திரு உருவத்தை அங்கேயே இருந்துடுறாரு. அவ்வளோதாங்க. அவங்க கேட்டுக்கிட்டங்காட்டி அந்த காடே அழகு, அதில் சுவாமி இன்னும் அழகு. ரெண்டும் சேரும்போது என்ன அழகோ அழகு தான். அதனால தான் அந்த காட்டையவே அழகாக்கிய ஸ்ரீ காட்டழகிய சிங்கப்பெருமாள் அப்படின்னு அவர் அன்போடு கூப்பிட்டாங்க. இந்த கோவிலில் மாதம் மாதம் சுவாதி நட்சத்திரத்தப்போ திருமஞ்சன காப்பு பண்ணுறாங்க, பிரதோஷ வழிபாடு பண்ணுறாங்க. இந்த வழிபாடுகளில் நம்ம பானகமும் வெண்ணெய் போட்ட தயிர் சாதம் இதை நைவேத்தியமாக பண்ணி பிரசாதமாக கொடுக்கும்போது நம்மளோட எல்லா பிரச்சனைகளும், அதாவது குழந்தை இல்லை, கடன் பிரச்சனை, திருஷ்டி, மனக்குழப்பம், இந்த மாதிரி இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் அவரோட காலடியில் நம்ம விழுந்தோம்னா நம்மளோட பிரச்சனை எல்லாம் தவிடு பொடியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சுவாமி துணைவியார மடியில் ஏந்தி இருக்கிற அந்த திருவுருவத்தால் ஜோடியாக இருக்காங்க இல்லையா,
அதனால் தம்பதி சமேதராக இருக்கங்காட்டி அவர்கிட்ட போய் நெய் விளக்கு ஏற்றி நம்ம சாமி கும்பிடும்போது, நானும் இந்த மாதிரி ஒரு தம்பதி சமேதரா ஆகணும்னு நம்ம கும்பிடும்போது, சுவாமி அதை கூடிய சீக்கிரமே நிறைவேத்தி குடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னங்க, நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவன்ட்ட போய் நிக்கும்போது, அவர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு நிறைவேத்தி குடுக்குறாரு. வேற என்ன நம்மளுக்கு கவலை? உடனே கிளம்புங்க. அவர போய் பாருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா தீர்த்துட்டு வரும். அதாவது நம்ம ஆபத்துல இருக்கும்போது, யார் வந்து உதவி செய்றாங்களோ அவங்க தானங்க நம்மளுக்கு அழகானவங்க. அந்த வகையில பார்க்கும்போது, நம்ம அழகிய சிங்கப்பெருமாள் இருக்காரே, அவரு அழகோ அழகுங்க. அவரோட அழக சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புத நரசிம்மர இந்த ஆலயத்துல போய் தரிசித்து, சகல ஐஸ்வர்யங்களும் பெறுக. ஓம் நமோ நரசிம்மாய நமக. தேங்க் யூ.